ரத்தமும் எலும்பும் சதையும் சேர்ந்த மனுஷ பிண்டம் தானே நீயே. உனக்கு அங்க ரத்தமும் சதையுமா கிடக்கிற மக்களை பார்த்து உனக்கு உணர்ச்சி வரலன்னா, நீ ஓடி ஒளிறன்னா எவ்வளவு பெரிய தற்குறி, எவ்வளவு பெரிய சுயநலவாதி. சரி, நீ தான் எப்படி இருக்கிற? நீ போனாதான் அங்க வந்து கூட்டம் வந்துருது, பிரச்சனை ஆயிருது. நான் அதெல்லாம் குறைஞ்சபட்சம் அந்த இடத்துலயாவது பதில் சொல்லி இருக்கலாம். என்னுடைய கட்சிக்காரர்கள், என்னுடைய தளபதிகள் நின்று எல்லாத்தையும் பார்ப்பாங்க, விஜயே அங்க நின்று செய்வதாக நீ தான் சொல்றிய. கோவை மத்தி, மதுரை மத்தி, அங்க எல்லா பக்கமும் நான் நிக்கிறேன். உன் வீட்டில் ஒரு தாய்மாமனாக நான் வந்து நிக்கிறேன். உன் உறவுக்காரனாக, உனக்கு ஒரு பிரச்சனைனா பாதிப்புன்னா முதலில் வந்து கை கொடுக்கிறவன் நான் தான். வீடியோ போட்டிய. இன்னைக்கு உண்மையிலேயே பாதிப்பு எங்கேயோ இருந்து வரல, ஒன்னால் தான் பாதிப்பு வந்தது. இழப்பு ஒன்னால் 41 உயிர்கள் செத்து போயிருக்குன்னா மூல காரணம் யார்? 3 இடத்தில் கேள்வி கேட்கப்படுது. அங்கே அதாவது திருச்சி ஏர்போர்ட்லயும் கேட்கறாங்க, அதுக்கப்புறமும் கேட்கறாங்க, சென்னையில வந்ததுக்கு அப்புறம் கேட்கறாங்க. ஒரு இடத்திலேயாவது ஆழ்ந்த இரங்கல். நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன், என்னால சொல்ல முடியல, வார்த்தைகளில் அடங்காத துயரம்னு சொல்வதற்கு என்ன. எழுதி கொடுத்து கமா போட்டு இந்த இடத்தில் கை உயர்த்தவன், இந்த இடத்தில் கண்ணீர் சிந்தவன் எழுதி கொடுத்தாதான் நீ பேசுவியா? உனக்கு உள்ளூர இருந்து உணர்ச்சி வராதா? நீ மனுஷன் தானே?